அன்பு சின்ன தம்பி தங்கச்சிமார்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசப்பாவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் நீங்க எல்லாம் சந்தோஷமாக வீட்டுல பத்திரமாக இருப்பீங்க அப்படி சொல்லி இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைய நாள் பெந்தகோஸ்தே ஞாயிறு. அப்படின்னா என்னது? பெந்தகோஸ்தே ஞாயிறுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையை ஜனங்கள் மேலாக அருளப்பட்டதான அந்த பொழியப்பட்டதான நாள் தான் பெந்தகோஸ்தே ஞாயிறு. பரிசுத்த ஆவியானவரா? அப்படின்னா யாரு? எப்படியாப்பட்டவரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு நாங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி தான் உங்களுக்கு படிச்சு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நாங்க எங்களுடைய இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்துட்டு நாங்கள் போவோம். சரி, நாங்க எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய கைகளை கூப்பி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்த இந்த நாளிலும் கூட நாங்கள் சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ உமக்குள்ளாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த நாள் கேட்கிற படிக்கிற பாடங்கள் யாவையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய இந்த சின்ன இருதயத்துக்குள்ளாக வந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, என்னோட கூட சேர்ந்து இந்த ஆக்ஷன் பாடல் பாடுவீங்களா? தேவன் தான் பொங்கி வரையுவே, நாடி பாடுவே, எவரும் அறியாமல் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வரையுவே, உள்ளம் தேவன் தான் பொங்கி வரையுவே, இயேசுவே ரட்சித்தார் நாடி பாடுவே, எவரும் அறியாமல் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வரையுவே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வணக்கம் அன்பான பிள்ளைகளே, மீண்டும் ஞாயிறு பாடசாலை வகுப்பிலே உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். நேரலை வழியாக நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களான எங்களுக்கு ஒரு விசேஷித்தமான நாள். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் பெந்தகோஸ்தே நாள். ஆம், பெந்தகோஸ்தே நாளை இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த பெந்தகோஸ்தே நாள் குறித்து அது ஏன் கொண்டாடுகிறோம், அதில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அப்படியான அநேக காரியங்களை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அதை குறித்து பேசுறதுக்கு எங்களோடு கூட டட்சன் அண்ணாவும் இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் டட்சன். வணக்கம் அருண். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் டட்சன், இந்த நாளில் நாங்கள் இந்த பெந்தகோஸ்து நாளை குறித்து தான் பிள்ளைகளோடு பேச வந்திருக்கிறோம். பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் கூட ஆர்வமா இருக்கிறேன். நீங்க இதை குறித்து என்னென்ன காரியங்களை சொல்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி, முதலாவது எங்களுக்கு சொல்றீங்களா? இந்த பெந்தகோஸ்தே அப்படி என்றால் இந்த பேர் என்ன அர்த்தம்? இது 50, அதாவது இந்த பெந்தகோஸ்தே என்பது 50வது என்ன குறிக்கிறதான ஒரு சொல். அதுதான் பெந்தகோஸ்தே சொல்றது. 50? அது என்ன 50? எங்களுக்கு கொஞ்சம் அதை விபரப்படுத்தி சொல்லுங்களேன் டாட்சன். அந்த 50 என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி. அதாவது நாங்க பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல மோசேவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அதாவது நீங்க போய் சுதந்திரித்து கொள்ள போகிற தேசத்தை சுதந்திரித்து அதுல விதை விதைத்து அந்த விதைய அறுக்கிறதான நேரத்துல அத ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து பலி செலுத்துகிற நாளைத்தான் நம்ம சொல்றது பாஸ்கான்னு சொல்லி. அந்த பாஸ்கா நாளிலிருந்து மறுநாள் ஆரம்பிக்கிற அந்த நாள் தொடங்கி 50 நாட்களை எண்ணுவாங்க. அந்த 50 நாட்களை, அதாவது 7 வாரங்கள் சொல்றது. அதற்கு
அதாவது எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் 7 நாள். அதே போல அவங்க அந்த 7 வாரத்தை கணக்கிட்டு வாரதான 50வது நாள்ல தேவனுக்கென்று ஒரு போஜன பலிய செலுத்துவாங்க. அதுதான் 50 நாளை யூதர்களுக்கு குறிக்கிறதான நாளாக கருதப்படுது. நீங்க சொன்னீங்க யூதர்கள் 50வது நாளாக அந்த நாளை தேவன் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பண்டிகையை கொண்டாடினாருங்க அப்படின்னு சொல்லி, அப்ப கிறிஸ்தவர்களான எங்களுக்கு இது எப்படியாக தொடர்பு படுது இந்த 50வது நாள்? அதாவது எங்களை எல்லாருக்கும் தெரியும், இயேசு பாஸ்கா பலியாக அந்த குறித்த நாள்ல மரணிச்சார். குறித்த நாள்ல மரணிச்சு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிரோடு கூட எழுந்த அந்த நாளுக்கு மறுநாளில் இருந்து நாங்க ஒரு 7 வாரத்தை கணக்கிடும் போது, நாங்க சொன்ன மாதிரில அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம்னு சொல்லி சொன்னோம் தானே, அந்த 7 வாரத்தை கணக்கிட்டு வருகிறதான 50வது நாள், அந்த நாளை தான் நாங்க இன்றைக்கு நாள்ல பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்ட அல்லது பொழிந்தருளப்பட்ட பெந்த கோஸ்தே நாள்னு சொல்லி எங்களுடைய திருச்சபையாய் நாங்க கொண்டாடுகிறோம். கேட்டீங்களா பிள்ளைகளே? அந்த 50வது நாள் நாங்க என்ன செய்கிறோமாம்? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்த ஒரு நாளைத்தான் நாங்க கொண்டாடுகிறோம் அந்த நாள்ல. ஆம் டான்சன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக வல்லமையோடு இறங்கி வந்த அந்த நாள் குறித்து, அந்த அன்றைக்கு நடந்த சம்பவத்தை குறித்து எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நாங்க பார்த்தோம் தானே இயேசு பலியானார்னு சொல்லி. இயேசு பலியாகி 3வது நாள் கடவுள் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த எழுப்பப்பட்டதான இயேசு 40 நாள் சீசர்களோடு கூட இருந்தார். சீசர்களுக்கு அவரை வெளிப்படுத்தினார். சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த 500க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின இயேசு நாங்க பார்க்கிறோம், ஒலிவ மலைக்கு போய் அங்கு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகம் சென்றார். பரலோகம் சென்ற போது இயேசு ஒரு காரியத்தை சீசர்களுக்கு சொல்லிட்டு போனார். நீங்க போய் எருசலேம்ல காத்திருங்க, உங்களுக்கு நான் ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன்னு சொல்லி இருந்தார். அந்த சொல்லி இருந்த அதே சம்பவம், அதாவது சீசர்கள் போனாங்க, எருசலேமுக்கு போனாங்க. எருசலேம்ல ஒரு மேல் வீட்டு அறையில அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. இப்ப நாங்க பார்த்தோம் தானே 50வது நாள்னு சொல்லி. அந்த குறித்த நாள் அவங்க ஜெபித்து கொண்டிருந்ததான வேளையில அவங்க இருந்த வீடு பூரா அக்கினியால நிரப்பப்பட்டுச்சு. அந்த ஒரு மகா பெரிய இடி முழக்கத்தை போலதான் ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர், அதாவது இயேசு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மேலாக அக்கினி நாக்கு ரூபமாய் அந்த வீடு பூராக சுமார் 120 பேர் இருந்தாங்க. அதாவது இயேசுடைய சீசர்கள், இயேசுடைய தாய், இயேசுடைய சகோதரர்கள்னு சொல்லி மற்ற ஏனைய 120 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த 120 பேருக்கு மேலாகவும் ஆவியானவர் வல்லமையாக இறங்கியதைத்தான் நாங்க பார்க்கலாம். கேட்டீங்க தானே பிள்ளைகளே? பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள்ல வல்லமையோடு வந்த அந்த நிகழ்ச்சியை பத்தி நட்சன் அண்ணா எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த வல்லமையான ஒரு காரியத்தை தான் இந்த நாள்ல நாங்க இவ்வளவு காலத்துக்கு பின்னும் நினைவு கூறுகிறோம். சபையில இந்த பெந்தகோஸ்து நாள் ஒரு விசேஷித்தமான நாள் என்பதனால தான். அதுபோல அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார், இயேசு கிறிஸ்து வாக்களித்த அந்த தேற்றரவாளன் என்று சொல்லி. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பற்றி சொல்லுங்களேன். அவர் யார்? இயேசுவா அல்லது தேவனா? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஆம் அருண், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும் போது அவர்
தேவனாய் நமஸ்கரிக்க கூடிய ஒரு நபர் தான். அதாவது நாங்க சொல்லுவோம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி 3 பேரை குறிச்சு பேசுவோம். அதாவது இதுக்கு இந்த 3க்கும் சேர்த்து சொல்லுவாங்க திருத்துவம்னு சொல்லுவாங்க. திருத்துவத்தின் 3ஆம் நபர், அதாவது பிதா 1வது நபர், இயேசு 2வது நபர், பரிசுத்த ஆவியானவர் 3வது நபர். இந்த 3ஆம் நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். நாங்க பார்க்கும்போது அவர் எங்க இருந்திருக்கிறார்னு சொன்னா, நாங்க பார்க்கிறோம் ஆதியாகமத்தை 1வது அதிகாரத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருந்தவர். அதனால அப்ப அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதாவது அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர், அவருக்கு உணர்வு இருக்கிறது, அவர் ஒரு வல்லமை கிடையாது. அதனால அவர் நாங்கள் துதிக்கலாம், அவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணலாம், இப்படியான காரியங்களை நாங்க ஈடுபட முடியும். அவரை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி சொல்லுகிறது. நல்லது. நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வேற யாரும் இல்ல, திரித்துவத்தின் 3ஆம் நபரான தேவன் என்று சொல்லி இவர் தேவனாகவே இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல டட்சன் எங்களுக்கு தொடர்ந்து இன்னும் சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டாங்கன்னு நாங்க பார்த்தோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த நாள்ல, அந்த நேரத்துல, அந்த வேலையில என்ன நடந்துச்சு, அவங்க என்ன காரியங்களை செஞ்சாங்க, நாங்க அதையும் கேட்போமா? அதாவது நான் சொன்னேன் தானே, வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு யூதர்கள் பாஸ்காவை கொண்டாட வருவார்கள் சொல்லி. அப்ப பல நாடுகளிலிருந்தும் யூதர்கள் அன்றைய தினம் அந்த பாஸ்காவை கொண்டாட வந்திருந்தாங்க. வந்தவங்க உடனே பாஸ்காவை கொண்டாடி விட்டு போக மாட்டாங்க. நாங்க சொன்னதான அந்த 50 நாள் வரைக்கும் முதல் ஆகாரம் பலியாக செலுத்தி அதை பண்டிகையா கொண்டாடின பின்புதான் அவர்கள் போவாங்க. எனவே அந்த பெந்தெகோஸ்தேன்னு சொல்லுகிற அந்த 50 நாள் வரைக்கும் யூதர்கள் எருசலேமில் இருந்தாங்க. அந்த இருந்த நேரத்துல தான் இந்த நாங்க பார்க்கிற இந்த பலத்த சம்பவம் நடைபெறுகிறது. அதாவது அந்த இடத்துல இருந்த 120 பேர்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நேரத்துல அவர்கள் அந்நிய பாஷைய பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அந்நிய பாஷைய பேசுகிறத இந்த பல நாடுகளிலும் இருந்து வந்த ஜனங்கள் கேட்ட போது அவர்கள் அத தங்களுடைய நாட்டு மொழியில, தான் பேசுகிற மொழியில அத கேட்டாங்க. கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க, பிரமிச்சாங்க. அதத்தான் அந்த நாள்ல மிகவும் அருமையாக நடந்த ஒரு சம்பவமா இருக்கிறது. டாக்டர், நீங்க சொல்றது கேட்கும் போதே எங்களுக்கே ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. எங்கட மொழி தெரியாத ஒருத்தவங்க எங்கட மொழியில பேசுவாங்களா இருந்தா நாங்க ரொம்பவும் ஆச்சரியப்படும். இது இப்படி ஆகும், இது சாத்தியம் இல்லையே, இந்த நபருக்கு இதை குறிச்ச அறிவு இல்லையே, எப்படி இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி. அப்ப தொடர்ந்து இன்னும் என்ன நடந்துச்சு, நாங்க தொடர்ந்து ஆர்வமா கேட்க ஆர்வமா இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து இன்னும் சொல்லுங்க. சிலர் இத பார்த்து கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்க குடிச்சிட்டு உளம்புறாங்க, இல்லாட்டி புலம்புறாங்கன்னு சொல்லி சொன்ன நேரத்துல அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துடைய சீசனாகிய பேதுரு தன்னுடைய மற்ற சீசர்களோடு கூட எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார், யூதர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான இவங்க குடிச்சிட்டு உளம்பல. அதாவது யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறுகிறது. இயேசு வாழுகிறதுக்கு முன்பதாக 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் இந்த தீர்க்கதரிசி ஆகிய யோவேல் வாழ்ந்தார். அந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே அவருடைய புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு, கடைசி காலத்தில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி கடவுள் சொன்னது. அததான் இந்த இடத்துல எழுந்து நின்று பேதுரு சொல்லுகிறார். இந்த
கேட்டீங்களா பிள்ளைகளே? இந்த பெந்தகோஸ்து நாள்ல நடக்க இருக்கிற இந்த சம்பவத்தை குறிச்சு பேதுரு சொல்றார். இது 800 வருஷம், அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னதாக இதை குறிச்சு யோவேல் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மனுஷன் சொல்லி இருக்கிறாராம். ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு இல்லையா? இந்த சம்பவமே ஆச்சரியமா இருக்கும்போது இதை குறிச்சு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஆச்சரியமான காரியமாக இருக்குது. அப்ப டட்சன் சொல்லுங்களேன் எங்களுக்கு இன்னும் எப்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நபர்கள், அன்றைக்கு இருந்த மனுஷங்க இதை கேட்டு என்ன செஞ்சாங்க? இந்த பேதுரு சொன்ன இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள், ஐயோ, ஆண்டவருடைய குமாரனாகிய இயேசுவையா நாங்க சிலுவையில அரைஞ்சோம், எங்களை மீட்க வந்தவரையா நாங்க கொலை செய்தோம்னு சொல்லி இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் மனஸ்தாபப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கு. அவங்க தாங்க செஞ்சது பாவம், தவறு என்பதை உணர்ந்து மனம் திரும்பினாங்க. அந்த காரியம்தான் அந்த இடத்துல நடந்ததான அற்புதமான ஒரு நிகழ்வு பெந்தகோஸ்து நாள் அன்று. ஆம் பிள்ளைகளே, நாங்க இவ்வளவு நேரமும் இந்த பெந்தகோஸ்து நாள்ல நடந்ததான சம்பவத்தை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தோம். அதுல முக்கியமான காரியத்தை தான் இந்த நேரத்துல டட்சன் அண்ணா எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார். அதுதான் அந்த ஜனங்கள் இருதயம் குத்தப்பட்டு தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்களும் தவறுகள், தப்பிதங்களை நாங்கள் செய்யும் போது, சிறுவர்களான நாங்க சில நேரத்துல குழப்படி செய்யறோம் இல்லையா? அம்மா அப்பா சொல்லும் போது அவங்க சொல்றது கேட்காதபடிக்கு அவங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்யறோம், வாயடிக்கிறோம், பொய் சொல்றோம், சண்டை பிடிக்கிறோம், இப்படி அநேக காரியங்களை செய்யறோம். இயேசுவின் பிள்ளைகளான நாங்க அப்படி செய்யக்கூடாது இல்லையா? எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்க தப்பு செஞ்சா அதை உணர்ந்து நாங்க செய்கிறது தவறு என்று அறிந்து அந்த தவறுக்கு தப்பு என்று சொல்லி ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு நாங்க ஆண்டவரிடத்துல சேர வேண்டும். ஆண்டவரிடத்துல நாங்க மன்னிப்பு கேட்போமா இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாகவே உங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே நாங்க இந்த நாள்ல ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நாங்களும் கூட அந்த யூதர்களை போல இயேசு கிட்ட சேருவோம். டட்சன், நாங்க ரொம்பவும் அநேக காரியங்களை உங்களோடு கூட கேட்டு அறிஞ்சுக்கிட்டோம். அந்த நாள்ல எத்தனை பேர் அப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள்ளாக வந்தாங்க? அதாவது எல்லா நாடுகளிலிருந்தும் வந்தவங்க தானே இந்த செய்தியை கேட்டாங்க. அதுல கேட்டவங்க இருதயத்தை குத்தப்பட்டவர்களா ஏறத்தாழ 3000 பேர் அன்றைய நாள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. அந்த பெந்தகோஸ்தே அந்த நாள்ல மறக்க முடியாத ஒரு அற்புதத்தின் நாளாக மாறியதான ஒரு நல்ல நாளாக மாறியது. ஆம் பிள்ளைகளே, பாத்தீங்களா? ஒரு நாள்ல 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்கன்ற செய்தியை நாங்க கேட்டோம். இது பெரிதான ஒரு சந்தோஷமான செய்தி இல்லையா? இன்றைக்கு சபையானது, இன்றைக்கு இப்போது இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கண்டா அதுக்கு காரணம் அந்த பெந்தகோஸ்து நாளிலே ஆரம்பிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான ஒரு எழுப்புதல். அந்த நாள்ல எப்படியாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்தாரோ அதே போல இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சபையிலும் வல்லமையாக கிரியை செய்ய கூடியவராகத்தான் இருக்கிறாரு. அப்ப நாங்க யாவரும் பிள்ளைகளாக, தேவனுடைய ஜனங்களாக அவரை நோக்கி மன்றாட வேண்டும். இந்த நாளிலும் இப்படியான ஒரு காரியம் எங்களுடைய சபையிலும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க இந்த பாட வேலையை ஜெபித்து முடித்துக் கொள்ள போகிறோம். சார், இந்த நேரத்துல நீங்க அநேக காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. எங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு. நான் நம்புறேன் எங்களுடைய பிள்ளைகள் யாவரும் நிச்சயமாக அதனூடாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க. இனிமே யாராவது கேட்டா இந்த பெந்தகோஸ்து நாள்டா என்னன்னு சொல்லி அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு பதில் ஒன்று கொடுப்பாங்க.
அப்படித்தானே பிள்ளைகளே? நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரமும் நல்லா கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி. டாக்டர் இறுதியாக எங்களுக்காக இந்த நாளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து நாங்கள் இந்த நேரத்தை முடித்துக் கொள்வோம். அன்று பெந்தெகோஸ்தே தினத்தன்று நடந்த அனுபவம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் யாவருக்கும் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளே, இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பெந்தெகோஸ்தே தினத்தை கொண்டாடுகிற எம்முடைய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நிறைத்து உம்முடைய வல்லமையினாலே அபிஷேகம் செய்து ஒவ்வொருவருக்கு மேலாக உம்முடைய கிருபையை கொடுத்து ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஆண்டவரே வளர்வதற்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அன்று பெந்தெகோஸ்தே தினத்தன்று நடந்த அனுபவம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் யாவருக்கும் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளே, இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பெந்தெகோஸ்தே தினத்தை கொண்டாடுகிற எம்முடைய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நிறைத்து உம்முடைய வல்லமையினாலே அபிஷேகம் செய்து ஒவ்வொருவருக்கு மேலாக உம்முடைய கிருபையை கொடுத்து ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் ஆண்டவரே வளர்வதற்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நன்றி டட்சன், நீங்க எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்ததுக்காக. நல்லது பிள்ளைகளே, இந்த மாதிரியான இன்னொரு பாட வேலையிலும் மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. ஆம் தம்பி தங்கைகளே, இப்பொழுது நாம் உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்க போகிறோம். சீக்கிரமாக ஓடி போய் ஒரு குறிப்பு தாளையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு வாரீங்களா? முதலாம் கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்ததை கொண்டாடும் வைபவம் எது? பெந்தெகோஸ்தே. இரண்டாம் கேள்வி, மேல் வீட்டு மாடியில் ஜெபத்தில் எத்தனை பேர் இருந்தனர்? 120 பேர். மேல் வீட்டு மாடியில் அவர்களுக்கு கிடைக்க பெற்றது என்ன? பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வரும் பொழுது அவர் மேல் ஆவியானவர் எந்த ரூபத்தில் வந்து இறங்கினார்? புறா ரூபம். வேதாகமத்தின் படி எமது சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் என அழைக்கப்படுகின்றது. இந்த இடைவெளியை நிரப்புங்க. வீடு. கலாத்தியர் 5:22 படி பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் எத்தனை? 9. பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களின் மேல் இறங்கவும் அவர்கள் எந்த பாஷையினால் பேசினார்கள்? அந்நிய பாஷை.